கார்த்திக் ரேவதி சீரியல் டிசம்பர் 28 எபிசோடுக்கான ரிவ்யூ தாங்க இந்த வீடியோவில் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். எபிசோடை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த வீடியோவை மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க. உங்களுடைய ஒவ்வொரு லைக்கும் அடுத்தடுத்து வீடியோஸ் போடும் பொழுது எங்களுக்கு கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காகவும் என்கரேஜிங்காகவும் இருக்கும். எபிசோடு எப்படி ஸ்டார்ட் ஆகுதுன்னா, கார்த்தியை பற்றி ஒவ்வொருத்தரும் பேசிக்கிட்டு இருக்காங்க. அப்போ எல்லாரும் பேசிக்கிட்டு இருக்கிறத பார்த்துட்டு நம்ம ரேவதி நேராக அவங்க அம்மாட்ட, இங்கே பாருங்கம்மா, எப்படிங்கம்மா நீங்கள் வந்துட்டு கார்த்தி மேலே கொஞ்சம் கூட மனசாட்சியே இல்லாமல் சந்தேகப்பட முடியுது. இங்கே பாருங்க, அந்த டிரைவர் இத்தனை நாளாக நம்ம வீட்டில் வேலை பார்த்துக்கிட்டு இருந்திருக்காரு. ஆனால் இது வரைக்கும் அவர் மேலே ஏதாவது ஒரு குறை சொல்லியிருக்கமா, ஏதாவது தப்பு பண்ணியிருக்காரா? எதுவுமே கிடையாது. அவரு தான் மகேஷை நேரடியாக பார்த்து இந்த வீட்டுக்கு ஏற்ற மாப்பிள்ளை அப்படின்னு கூட்டிகிட்டு வந்தது. உங்களுக்கும் மகேஷை ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அப்புறமா இந்த நிச்சயதார்த்தத்துக்கான எல்லா ஏற்பாடுகளையும் இழுத்து போட்டு பண்ணது யாரு? டிரைவர் தானே. அப்படி இருக்கையில் எப்படி அந்த டிரைவரை வந்து இந்த கல்யாணத்தை நிப்பட்டுறதுக்காக ஏதாவது பண்ணுவாருன்னு எப்படி நம்புறீங்க? அந்த மகேஷ் சொல்லும் பொழுதே என்ன சொன்னார்? கார்த்தி தான் அடிச்சிருப்பாரா அப்படின்னு எனக்கே சந்தேகமாக இருக்குது அப்படின்னு ஒரு டவுட்டில் தானே சொன்னார். அப்படி இருக்கையில் நீங்கள் எப்படிம்மா அவர் மேலே சந்தேகப்பட முடியும்? அவர் மகேஷே குழப்பத்தில் தான் சொல்கிறாரு. டிரைவர் தான் வந்துட்டு தலையில் அடித்தாரா அப்படின்னு சந்தேகமாக இருக்குது அப்படின்னு அவரே ஒரு குழப்பத்தில் தான் சொல்கிறாரு. ஸோ நம்ம எல்லாத்தையுமே வந்து ஒரு ஸ்ட்ராங்காக சொல்லிட முடியாதுல்லம்மா. நீங்கள் பாருங்கள், அவருக்கு கொஞ்சம் டைம் கொடுங்க அப்படின்னு. அந்த நேரம் பார்த்து டக்குன்னு அந்த மயில் வாங்கின சொல்கிறாரு, இங்கே பாருமா ரேவதி, என்ன பேசுகிற? எனக்கு என்னமோ இந்த டிரைவரை பார்த்தா கொஞ்சம் கூட நம்பிக்கை இல்லாத மாதிரி தான் தெரியுது. ஏற்கனவே இந்த வீட்டுக்கு எப்படி வந்தார்? ஃபஸ்ட்டு வரலன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் வந்து வேலைக்கு சேர்ந்துக்கிட்டாரு. இங்கே பாருமா, உன்னை நல்லா ஏமாத்துறாரு. நம்ம சொத்தையெல்லாம் ஆட்டைய போடுறதுக்காக தான் அவர் இப்படி பிளான் பண்ணிக்கிட்டு இருக்காரு. இது தெரியாம நீ அவனுக்கு சப்போர்ட் பண்ணி பேசிக்கிட்டு இருக்க அப்படின்னு. அப்ப ரேவதி சொல்றாங்க, இங்க பாருங்க மாமா, அப்படி இந்த டிரைவர் நம்மளை ஏமாத்துற மாதிரி இருந்தா பல விஷயங்கள்ல ஏமாத்தி இருக்கணும். ஆனா அப்படி எதுவுமே அவர் பண்ணவே, என்னை பொறுத்த வரைக்கும் அவர் கெட்டவர் மாதிரி எனக்கு தெரியவே இல்லை அப்படின்னு ரேவதி சப்போர்ட் பண்ணி பேசிக்கிட்டு இருக்காங்க. அந்த நேரம் பார்த்து அந்த இடத்துக்கு அந்த சந்திரா வராங்க. சந்திரா வந்துட்டு நேரா ரேவதியை பார்த்து, ரேவதி, நீ பேசுனது எல்லாத்தையுமே நான் காதில் வாங்கிட்டு இருந்தேன். இருந்தாலும் அந்த டிரைவருக்கு நீ இப்படி சப்போர்ட் பண்ணக்கூடாது. உன் நிச்சயதார்த்தம் நிற்கிறதுக்காக அவன் என்னெல்லாம் பண்ணான்? உன்னையவே நிச்சயதார்த்தம் பண்ணி கல்யாணம் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணான். அவனை போய் நீ நம்புற அப்படின்னு. அப்போ ரேவதி சொல்கிறாங்க, இங்கே பாருங்க சித்தி, நீங்கள் சொல்கிறது எதுவுமே ஆதாரம் இல்லாமல் தான் இருக்குது. டிரைவர் தான் பண்ணாரு அப்படிங்கிறதுக்கு ஏதாவது ஒரு ஆதாரம் இருக்கா அப்படின்னு. அப்போ சந்திரா சொல்கிறாங்க, அதான் மகேஷே சொன்னார் இல்லை, உனக்கு பார்த்த மாப்பிள்ளையவே அவன் தள்ளி விட்டுட்டு அவன் மாப்பிள்ளையாக ஆசைப்பட்டவன். நீ தயவு செஞ்சு இந்த டிரைவரை நம்பாத. எனக்கு ஆரம்பத்துலேருந்தே இந்த டிரைவர் மேலே சந்தேகமாக இருக்குது. இவனை வீட்டுக்குள்ளே விடாதீங்க அப்படின்னு ஆரம்பத்துலேருந்தே சொன்னேன். ஆனால் நீங்கள் தான் கேட்கவே இல்லை. இப்போ பார்த்தீங்களா எவ்வளோ பெரிய பிரச்சனையை கொண்டுட்டு வந்துட்டான் அப்படின்னு. ஆளுக்காளு இதெல்லாம் பேசிக்கிட்டு இருக்கிறத பார்த்துட்டு டக்குன்னு சாமுண்டி, சரி ஒரு நிமிஷம் நிறுத்துங்கிறியா எல்லாரும் அப்படின்னு சொன்னதோட எல்லாரும் அமைதியாக இருக்காங்க. சாமுண்டி சரி சொல்கிறாங்க, அன்னைக்கு இவனை பார்த்தா எப்படி தெரியுமில்ல இருக்கு. அன்னைக்கு எங்கள் அம்மா எனக்கு ஒரே ஒரு வாய்ப்பு கொடுங்க நான் நிரூபிக்கிறதுக்கு அப்படின்னு கேட்டபோது யாருமே எங்கள் அம்மாவுக்கு ஒரு வாய்ப்பு கூட கொடுக்கவே இல்லை. அது மட்டும்தான் என் மனசுக்குள்ளே வந்து வந்து போகுது. நீங்கள் பாரு கார்த்தி, இந்த டிரைவர் அப்படி செஞ்சு இருந்தாலும் எனக்கு எந்த கவலையும் இல்லை. ஆனால் நான் செய்யலை அப்படிங்கிறத இந்த கார்த்தி நிரூபிக்கிறதுக்கு நான் ஒரு வாய்ப்பு கொடுத்தே ஆகணும். அப்போ தான் எனக்கு கொஞ்சம் மனசு திருப்தியாக இருக்கும். அன்னைக்கு எங்கள் அம்மாவுக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்காததுனால தான் இவ்வளோ பெரிய பிரச்சனை. எங்கள் அம்மாவே இழந்துட்டு இருக்கேன். அதே மாதிரி இன்னொருத்தனையும் என்னால் தண்டிக்க முடியாது அப்படின்னு. அப்போ சந்திரா சொல்கிறாங்க, அக்கா அதுக்காக நீ இவனுக்கு சப்போர்ட் பண்ண வேணாம் அப்படின்னு. அப்போ சந்திரா சொல்கிறாங்க, சாமுண்டீஸ்வரி சொல்கிறாங்க, இங்கே பாரு சந்திரா, இந்த விஷயத்தில் நீ தலையிடாத அப்படின்னு. இதை கேட்டதோட சந்திரா அமைதியாக இருக்காங்க. அப்போ சாமுண்டீஸ்வரி நேராக டிரைவரை பார்த்து, இங்கே பாரு டிரைவர், ரேவதியோட கல்யாணம் வரைக்கும் உனக்கு வாய்ப்பு கொடுக்குறேன். அதுக்குள்ள நீ உண்மையை கண்டுபிடிச்சிட்டியன்னா நீ இந்த வீட்டில் தொடர்ந்து இருக்கலாம். உன் மேலே எந்த தப்பும் இல்லை அப்படிங்கிறத நிரூபிக்கணும். அப்படி உன்னால் நிரூபிக்க முடியலைன்னா இந்த வீட்டை விட்டு நீ போய்கிட்டே இருக்கணும். அது வரைக்கும் நீ இந்த வீட்டில் இருக்கலாம், டிரைவர் வேலை பார்க்கலாம் அப்படின்னு. இதை கேட்டதோட கார்த்தியும் சரி மேடம் அப்படின்னு சொல்ல, அப்போ சந்திரா செம்ம டென்ஷன் ஆகுறாங்க. அப்போ சாமுண்டி சரி அந்த இடத்துலேருந்து போனதோட கார்த்தியும் அந்த இடத்துலேருந்து நேராக ரூமுக்கு போகிறாரு. அங்கே போயிட்டு ரொம்ப கவலையாக உட்காந்துருக்காரு. அப்பன்னு பார்த்து ரேவதி அந்த இடத்துக்கு வராங்க. ரேவதி நேராக கார்த்தியை பார்த்து டிரைவர் அப்படின்னு சொல்ல, அப்போ கார்த்தி நேராக ரேவதி கிட்ட வந்துட்டு, சொல்லுங்க மேடம் அப்படின்னு சொல்ல, ரேவதி சொல்கிறாங்க, இங்கே பாரு, இந்த வீட்டில் உள்ள எல்லாருமே இப்படி பேசுகிறாங்கன்னா சந்தர்ப்பமும் சூழ்நிலையும் அப்படி அமைஞ்சு போச்சு. ஆனால் நீ அப்படி பண்ணியிருக்க மாட்டா அப்படின்னு தான் எனக்கு இப்போ வரைக்கும் மனசில் தோணுது.
ஏதோ ஒரு விஷயம் நடந்திருக்கு அப்படின்னு. அப்ப கார்த்தி சொல்றாரு, என் மேல நம்பிக்கை வச்சதுக்கு ரொம்ப நன்றிங்க அப்படின்னு. அப்ப ரேவதி சொல்றாங்க, வீட்ல உள்ளவங்க இப்படி உன்னை பேசினதுக்கு நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன் அப்படின்னு. அப்ப கார்த்தி சொல்றாரு, பரவாயில்ல அப்படின்னு. அப்புறமா ரேவதி சொல்றாங்க, உன் மேல எந்த தப்பு இல்லைன்னு எனக்கு நல்லாவே தெரியும். கண்டிப்பா இதுக்கு பின்னாடி வேற யாரோ ஒருத்தவங்க இருக்காங்க. நீ கவலைப்படாத, சீக்கிரம் நிரூபி அப்படின்னு. இதை கேட்டதோட கார்த்தியும் சரி அப்படிங்கிறாங்க. ரேவதி அந்த இடத்துல இருந்து போனதோட அடுத்ததா மயில் வாகனம் வாசல்ல வந்து நிக்கிறாரு. எக்ஸ்கியூஸ் மீ, உள்ள வரலாமா அப்படின்னு. அப்ப கார்த்தி சொல்றாரு, வாங்க அப்படின்னு. மயில் வாகனம் நேரா கார்த்தியை வந்து பார்க்க கார்த்தி கேட்குறாரு, என்ன ரூம்லயும் வந்து திட்டலான்னு வந்துட்டீங்களா அப்படின்னு. மயில் வாகனம் சொல்றாரு, இங்க பாருப்பா டிரைவர், நான் உன்னை திட்டணும் அப்படிங்கிறதுக்காக வரல. வெளியில அப்படி ஒன்று ரொம்ப மோசமா பேசிட்டேன்னா அதுக்கு சாரி கேட்கறதுக்காக தான் வந்தேன் அப்படின்னு. அப்ப கார்த்தி கேட்டுக்கிட்டே இருக்க அப்ப மயில் வாகனம் சொல்றாரு, இங்க பாருப்பா சிலம்பம், நீ கண்டிப்பா தப்பு பண்ணியிருக்க மாட்ட அப்படின்னு என்னோட உள்ளுணர்வு சொல்லுது. கண்டிப்பா இதுக்கு பின்னாடி வேற யாரோ ஒருத்தவங்க இருக்காங்க. கண்டிப்பா அந்த சிவனாண்டியா கூட இருக்கலாம் அப்படின்னு. அப்ப கார்த்தி சொல்றாரு, என் மேல நம்பிக்கை வச்சதுக்கு ரொம்ப நன்றி அப்படின்னு. அப்ப மயில் வாகனம் சொல்றாரு, இங்க பாரு, இதே சப்போர்ட்டை நான் வெளியில கொடுத்துருக்கலாம். ஆனா அப்படி நான் உனக்கு சப்போர்ட் பண்ணியிருந்தேன்னா எனக்கு கிடைச்ச அந்த 3 வேளை சாப்பாடும் கிடைக்காம போயிடும். நான் ஏதாவது என் கருத்தை உண்மையா சொல்ல வந்தேன்னு வச்சுக்க, சாமுண்டி சரி மறைப்பாங்க, என் பொண்டாட்டி என்னை திட்டுவா. அதனாலதான் நான் சொல்ல வேண்டிய உண்மையே சொல்லாம அமைதியா இத்தனை நாளா இந்த வீட்டுக்குள்ள ஓட்டிக்கிட்டு இருக்கேன். எனக்கான உரிமை இந்த வீட்டுல எதுவுமே கிடையாது. அதனாலதான் உனக்கு என்னால வெளியில சப்போர்ட் பண்ண முடியல. தயவு செஞ்சு என்னை மன்னிச்சிரு அப்படின்னு. இதை கேட்டுட்டு கார்த்தி சொல்றாரு, பரவாயில்ல அப்படின்னு. அப்ப சிலம்பம் சொல்றாரு, சரி, இந்த விஷயத்துல யாரு தலையிட்டிருப்பா அப்படின்னு உனக்கு சந்தேகமா இருக்கு அப்படின்னு. அப்ப கார்த்தி சொல்றாரு, எனக்கு என்னமோ அந்த சிவனாண்டி மேலதான் சந்தேகமா இருக்கு அப்படின்னு. அப்ப சிலம்பம் சொல்றாரு, கண்டிப்பா அவனா கூட இருக்க வாய்ப்பு இருக்கு அப்படின்னு. அப்ப கார்த்தி சொல்றாரு, அதோட இன்னொருத்தவங்க லேடி ஒருத்தவங்க இந்த விஷயத்துல தலையிட்டு இருக்காங்கன்னு மட்டும் எனக்கு நல்லா தெரியுது அப்படின்னு. அப்ப மயில் வாகனம் சொல்றாரு, லேடியா? அப்படியே பார்க்க போனா நிறைய விஷயங்கள் வெளியில வரும் போலயே, நீ எப்படி டிரைவர் இதை சொல்ற அப்படின்னு. அப்ப கார்த்தி சொல்றாரு, அன்னைக்கு அந்த சின்ன குழந்தையோட கை வந்து ஃபேன்ல பட்டுருச்சுல்ல, அது தானா படல. ஒரு லேடி வந்துட்டு காத்தாடிக்குள்ள அந்த பொண்ணோட கையை வச்சு திணிச்சிருக்காங்க. இதனால அந்த பொண்ணோட கையை வந்துட்டு அடிபட்டுடுச்சு. அந்த குட்டி பாப்பா கிட்ட கேட்டேன், யாரு இந்த மாதிரி பண்ணது அப்படின்னு. அப்ப அந்த குட்டி பாப்பா சொன்னாங்க, பர்பிள் கலர் saree கட்டியிருந்த ஆன்ட்டி தான் இப்படி பண்ணிட்டாங்க அப்படின்னா. நானும் சிசிடிவி ஃபுட்டேஜ் செக் பண்ணலாம் அப்படின்ட்டு போயிட்டு சிசிடிவி ஃபுட்டேஜை பார்த்தேன். ஆனா கரெக்டா அவங்களோட ஃபேஸ் தெரியிற நேரத்துல பவர் கட் ஆயிட்டு. சரின்ட்டு பவரை ஆன் பண்ணலாம் அப்படின்னு போற நேரத்துல இங்க வந்துட்டு அந்த சிசிடிவி ஃபுட்டேஜை தீய வச்சு கொளுத்திட்டாங்க. இதுக்கு பின்னாடி கண்டிப்பா ஸ்ட்ராங்கா யாரோ ஒருத்தவங்க இருக்காங்க அப்படின்னு. இதை கேட்டதோட மயில் வாகனம் சொல்றாரு, ரொம்ப சூப்பரா இதெல்லாம் கண்டுபிடிச்சிருக்கே அப்படின்னு. கார்த்தி சொல்றாரு, இன்னும் முழுசா கண்டுபிடிக்கல. அந்த லேடி யாரு அப்படிங்கிறத கண்டுபிடிச்சா உண்மையெல்லாம் வெளிவந்துரும் அப்படின்னு. இதை கேட்டதோட மயில் வாகனமும், இங்க பாரு, உனக்கு என்ன ஹெல்ப் வேணும்னாலும் சொல்லு, நான் கண்டிப்பா பண்றேன் அப்படின்னு. இது கேட்டதோட கார்த்தியும், நான் கண்டிப்பா சொல்றேன் அப்படின்னு சொல்ல, அப்ப அந்த மயில் வாகனம் சொல்றாரு, இங்க பாரு, அதோட உனக்கு யாராட விசாரிக்கணும்னு தோணுதோ போய் விசாரி. அந்த மகேஷ் மாப்பிள்ள இருக்காருல்ல, அவரையும் போய் கேட்டுக்கோ. ஏன்னா அவர் தானே உன் மேல பழி சொன்னாரு. ஸோ கண்டிப்பா அவரும் ஒழுங்கா யோசிச்சு சொல்றதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு. நீ போய் கேட்டு பாரு அப்படின்னு. இது கேட்டுட்டு கார்த்தியும், நான் போய் கேட்டு பார்க்குறேன். ஆனா எனக்கு சப்போர்ட் பண்ணதுக்கு ரொம்ப தேங்க்ஸ் அப்படின்னு. ஸோ இதை கேட்டுட்டு மயில் வாகனமும் சரி அப்படின்னு சொல்றாரு. அதுக்கப்புறமா நம்ம கார்த்தி வந்துட்டு நேரா அந்த மாயா வீட்டுக்கு கிளம்புறாங்க. அதே நேரத்துல மாயாவும் அந்த மகேஷும் ரொம்ப ஹாப்பியா இருக்காங்க. நல்லபடியா அந்த நிச்சயதார்த்தம் முடிஞ்சிருச்சு அப்படின்னு. அப்ப மகேஷ் நேரா மாயா கிட்ட, இங்க பாரு மாயா, எங்க சொதப்பிருமோ அப்படின்னு நினைச்சு நானும் பயந்தேன். எப்படியாவது ரேவதியை கல்யாணம் பண்ணாதானே நம்ம நினைச்ச மாதிரி சந்தோஷமா இருக்க முடியும். கடைசி நேரத்துல இப்படி ஆகிட்டே அப்படின்னு நானே ரொம்ப அதிர்ச்சி ஆயிட்டேன் அப்படின்னு. அப்ப ரேவதி மாயா சொல்றாங்க, இங்க பாருங்க, நே காத்திருந்தவன் பொண்டாட்டியை நேத்து வந்தவன் தூக்கிட்டு போன மாதிரி அந்த கார்த்தி அந்த டிரைவர் டக்குன்னு வந்துட்டு ரேவதியோட கையில ரிங்கு போட போனதோட எனக்கு ரொம்ப அதிர்ச்சி ஆயிட்டு. என்னடா இவன் டக்குன்னு வந்துட்டு கையில ரிங்கு போட வந்துட்டானே அப்படின்னு எனக்கு ரொம்ப டென்ஷன் ஆகிட்டு. நல்ல வேளை அந்த சிவனாண்டி மட்டும் கடைசி நேரத்துல உதவி பண்ணலைன்னா, அந்த சிவனாண்டி மட்டும் ஹெல்ப் பண்ணாம இருந்திருந்தா உனக்கும் ரேவதிக்கும் இன்னைக்கு நிச்சயதார்த்தமே நடந்திருக்காது அப்படின்னு. அப்ப மகே சொல்றாரு, இங்க பாரு, கண்டிப்பா அந்த டிரைவர் நம்மளை விசாரிக்கிறதுக்காக வருவான். அவன்கிட்ட நீ என்ன சொல்ல போற? நான் என்ன சொல்ல போறேன்னு தெரியலையே அப்படின்னு. அப்ப மாயா சொல்றாங்க, இங்க பாரு, எவ்வளவோ நம்ம சமாளிச்சிட்டோம், இதை சமாளிக்க முடியாதா? பாத்துக்கலாம். அப்படி அவன் என்ன வந்து கேட்க போறான்? அப்படி கேட்டா நம்மளுக்கு இதுக்கும் சம்மந்தம் இல்ல, காரணம் எல்லாம் சிவனாண்டிதான் அப்படின்னு
சிவனாண்டியை மாட்டி கொடுத்துட்டு நம்ம கம்மன்னு இருந்துருவோம் அப்படின்னு. இது கேட்டதோட மகேஷ் சொல்றாரு, நீ இருக்கிற வரைக்கும் எனக்கு எந்த பிரச்சனையுமே இல்லை டார்லிங் அப்படின்னு. அதே நேரம் பார்த்து கார்த்தி அந்த பக்கமா வராரு. கார்த்தியை பார்த்ததோட மாயா சொல்றாங்க, நம்ம நினைச்ச மாதிரியே அவன் வந்துட்டான். இங்க பாரு மகேஷ், பட்டனை போடு அப்படின்னு சொன்னதோட மகேஷ் வந்துட்டு கை ஃபுல்லா பட்டன் போட்டுட்டு கழுத்துக்கிட்டையும் பட்டன் போடுறாரு. அப்படி பார்த்தாதான் நல்ல பிள்ளையா இருப்பாங்களாம் அதனால. அப்ப கார்த்தி இங்கிருந்து வீட்டுக்குள்ள வராரு. வந்ததோட மாயா நேரா கார்த்தியை பார்த்து வாங்க டிரைவர் அப்படின்னு சொல்ல, அப்ப கார்த்தி சொல்றாரு, ஒரு முக்கியமான விஷயமா தான் உங்களை பார்க்க வந்தேன் அப்படின்னு. அப்ப மகேஷ் நேரா கார்த்தியை பார்த்து, நானே உங்களை பார்க்க வரலாம்னு தான் சார் இருந்தேன், அதுக்குள்ளேயும் நீங்களே வந்துட்டீங்க அப்படின்னு. அப்ப கார்த்தி கேட்குறாரு, என்னை பார்க்க வரலாம்னு இருந்தீங்களா, எதுக்காக அப்படின்னு. அப்ப மகேஷ் சொல்றாரு, இங்க பாருங்க, நேத்து உங்களை நான் சொன்னேன்னா இது மாதிரி நீங்க தான் வந்துட்டு என் தலையில அடிச்சீங்க அப்படின்னு, ஆனா நீங்க ஒண்ணு என்னை கடத்தலை அப்படின்னு. இது கேட்டதோட கார்த்தி சொல்றாரு, அப்புறம் யாரு உன்னை கடத்தினா அப்படின்னு. மகேஷ் சொல்றாரு, இங்க பாருங்க, இது எல்லாத்துக்கும் காரணமே அந்த சிவனாண்டி தான் அப்படின்னு. இது கேட்டதோட கார்த்தி சொல்றாரு, சிவனாண்டியா அப்படின்னு. அப்ப மாயா சொல்றாங்க, ஆமா தம்பி, அந்த சிவனாண்டி சொன்னதுனாலதான் நாங்க உங்க மேல பழி போட்டோம். இந்த நிச்சயதார்த்தம் நடக்கக்கூடாது அப்படின்னு அந்த சிவனாண்டி மகேஷை கடத்திட்டான். நான் எப்படியோ மகேஷ் இருக்கிற இடத்த கண்டுபிடிச்சிட்டேன். ஆனா அவர் வந்துட்டு அவரை போட்டு கொடுத்தா எனக்கும் மகேஷுக்கும் தப்பான தொடர்பு இருக்கு அப்படின்னு சொல்லி எல்லாருக்கிட்டையும் சொல்லி அவமானப்படுத்துவேன் அப்படின்னு சொல்லி சிவனாண்டி எங்களை ரொம்ப அவமானப்படுத்தினாரு. அதனாலதான் வேற வழி இல்லாம உன் மேல நாங்க பழிய போட்டோம், என்னை மன்னிச்சிருப்பா அப்படின்னு. அப்ப கார்த்தி சொல்றாரு, ஓ அப்படியா அப்படின்னு. மாயா சொல்றாங்க, இங்க பாருங்க, ரேவதிக்கும் மகேஷுக்கும் கல்யாணம் நடக்கணும் அப்படின்னு நான் ரொம்ப ஆசையா இருக்கேன். இது மாதிரி இவர் அண்ணன் இறந்த பிறகு இவரோட வாழ்க்கை என் கையில தான் இருக்கு. இவருக்கு ஒரு நல்ல வாழ்க்கை அமையணும் அப்படின்னு தான் நான் போராடிக்கிட்டு இருக்கேன். நாங்க ரொம்ப ஏழை, அவர்கிட்ட எல்லாம் எங்களால போராட முடியாது. அதனாலதான் உங்களை மாட்டி விட்டுட்டோம். இருந்தாலும் உன்கிட்ட சொல்லணும் அப்படின்னு தான் நாங்க ரொம்ப நினைச்சுக்கிட்டு இருந்தோம். ஆனா நீயே வந்துட்ட அப்படின்னு. இது கேட்டதோட கார்த்தி சொல்றாரு, சரி சரி அப்படின்னு. அப்ப மாயா நேரா கார்த்திகிட்ட, இங்க பாருங்க டிரைவர், இந்த விஷயத்தை பத்தி சிவனாண்டி கிட்ட கேட்டுறாதீங்க. அப்படி நீங்க கேட்டீங்கன்னா அவர் எங்களை ஏதாவது பண்ணிடுவாரு. நாங்க ரொம்ப பயந்த ஆளு அப்படின்னு. அப்ப மகேஷ் சொல்றாரு, ஆமா சார், தயவு செஞ்சு இந்த விஷயத்தை பத்தி நீங்க சிவனாண்டி கிட்ட சொல்லிடாதீங்க, அப்புறம் அவர் கோவப்பட்டு எங்களை ஏதாவது பண்ணிடுவாரு அப்படின்னு. அப்ப கார்த்தி சொல்றாரு, கவலைப்படாதீங்க, இந்த விஷயத்தை பத்தி நான் சிவனாண்டி கிட்ட எதுவும் கேட்க மாட்டேன் அப்படின்னு. இதை கேட்டதோட மாயாவும் சரிங்க தம்பி அப்படின்னு சொல்ல, கார்த்தி நேரா மகேஷ் கிட்ட, சரி நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல இருந்து போறாங்க. இதை பார்த்ததோட மகேஷ் சொல்றாரு, ஆத்தாடி, இவன் சரியான ஆளுதான், நீ சொன்ன மாதிரியே இவன் கரெக்டா நம்மளை விசாரிக்க வந்துட்டான் அப்படின்னு. மாயா சொல்றாங்க, அதுக்காக தான் இவனை எப்படியாவது அந்த வீட்டை விட்டு துரத்தலாம் அப்படின்னு இவன் மேல பழி போட்டா அந்த சாமுண்டீஸ்வரி இவனுக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்குறேன்னு சொல்லி இவனை மறுபடியும் வீட்டுல வச்சிருக்கா அப்படின்னு. அப்ப மகேஷ் சொல்றாரு, என்னதான் இருந்தாலும் எனக்கும் ரேவதிக்கும் நிச்சயதார்த்தம் ஆகிட்டு இதுக்கப்புறம் என்ன நடக்கும் அப்படின்னு. அப்ப மாயா சொல்றாங்க, இதுக்கப்புறம் தான் நம்ம கொஞ்சம் உஷாரா இருக்கணும் அப்படின்னு. இது கேட்டுட்டு அந்த மகேஷ் சொல்றாரு, நீ இருக்கிற வரைக்கும் எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை டார்லிங் அப்படின்னு. மாயா சொல்றாங்க, ஃபர்ஸ்ட் அந்த சிவனாண்டி கிட்ட ஃபோன் அடிச்சு கேட்கணும். ஏன்னா கண்டிப்பா இந்த டிரைவர் சாதாரண ஆள் கிடையாது. போயிட்டு சிவனாண்டி கிட்ட கேட்டாலும் கேட்பான். அப்படி சிவனாண்டி கிட்ட கேட்டுட்டா சிவனாண்டி நம்மளுக்கு ஃபோன் அடிச்சு நம்மளை திட்டுவான், நம்ம போட்டு கொடுத்துட்டு எஸ்கேப் ஆக பாக்குறோம் அப்படின்னு. அப்புறம் நம்ம பாடு திண்டாட்டம் ஆகிடும். நான் நேரா அந்த சிவனாண்டிக்கு ஒரு தடவை ஃபோன் பண்ணி கேட்டுறேன் அப்படின்ட்டு நேரா சிவனாண்டிக்கு கால் பண்றாங்க. சிவனாண்டி நேரா மாயா கிட்ட, என்ன வேணும், எதுக்கு ஃபோன் பண்ணியிருக்க அப்படின்னு சொல்ல, மாயா சொல்றாங்க, கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி அந்த கார்த்தி எங்க வீட்டுக்கு வந்து விசாரிச்சுட்டு போனான் அப்படின்னு. அப்ப சிவனாண்டி கேட்குறாரு, எதுவும் உளறல இல்லை அப்படின்னு. அப்ப மாயா சொல்றாங்க, எப்படி சார் உளருவேன், நீங்க எனக்கு உதவி பண்ணியிருக்கீங்க, நான் எப்படி உளருவேன், இங்க பாருங்க, நீங்க எதுக்கும் கவலைப்படாதீங்க, அவன் எப்படி கேட்டாலும் நான் உண்மையவே சொல்லவே இல்லை, நீங்க தான் வந்துட்டு இது மாதிரி அடிச்சிங்கன்னு சொல்லிட்டேன். அதோட இங்க பாருங்க சிவனாண்டி, அவன் உங்ககிட்ட வந்துட்டு நாங்க வந்து இந்த மாதிரி சொன்ன மாதிரி உங்களை மிரட்டுவான், உங்க வாயிலேருந்து உண்மையை வர வைக்கிறதுக்காக ஏதாவது ட்ரை பண்ணுவான். ஸோ தயவு செஞ்சு நம்பி எதையும் உளறிடாதீய, அப்புறம் இந்த நிச்சயதார்த்தம் நின்று போயிடும் அப்படின்னு. அதுக்கு சிவனாண்டி சொல்றாரு, எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன், கரெக்டா அந்த கல்யாணத்து அன்னைக்கு அந்த சாமுண்டீஸ்வரியை அவமானப்படுத்தணும் அப்படின்னு. அப்ப மாயா சொல்றாங்க, சரி சரி, ஆனா அந்த கார்த்தி விசாரிக்கும் போது மட்டும் கொஞ்சம் உஷாரா இருங்க அப்படின்னு. இதை கேட்டுட்டு சிவனாண்டி சொல்றாரு, சரி நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு போனை கட் பண்றாரு. அப்ப மாயா போனை கட் பண்ணிட்டு அந்த சிவனாண்டி என்ன சொன்னாலும் நம்புவான் போல அப்படின்னு. அப்ப மகேஷ் சொல்றாரு, ஆமா மாயா,
சூப்பராக வெளுத்து வாங்குறியே 2 பேரையுமே அப்படின்னு மாயா சொல்கிறாங்க. அப்புறம் அந்த வீட்டுக்குள்ளே போயிட்டு எப்படியாவது அந்த சொத்தையெல்லாம் ஆட்டைய போடணுமே, அதுக்கு நம்ம ஏதாவது பிளான் பண்ணி தான் ஆகணும் அப்படின்னு. இது கேட்டதோட மகேஷ் சொல்கிறாரு, இனிமே எனக்கு எந்த கவலையும் இல்லை, என் டார்லிங் எல்லாம் பார்த்துக்கும் அப்படின்னு. அப்போ மாயா நேராக மகேஷ் கிட்ட, இங்கே பாரு மகேஷ், நம்ம இந்த கல்யாணம் முடிகிற வரைக்கும் கொஞ்சம் பொறுமையாக இருக்கணும் அப்படின்னு. அப்போ மகேஷ் சொல்கிறாரு, நீ சொல்கிறதும் சரிதான் மாயா அப்படின்னு. மாயா நேராக மகேஷ் கிட்ட, இங்கே பாரு, அதோட அந்த டாக்டரை பார்க்க வேண்டியது இருக்குது, நான் போய் பார்த்துட்டு டேப்லெட்டும் அந்த மெடிக்கல் ரிப்போர்ட்டையும் வாங்கிட்டு வந்துடுறேன் அப்படின்னு. இதை கேட்டதோட மகேஷும் சரி போய் வாங்கிட்டோம் அப்படின்னு சொல்ல, மாயா இங்கேருந்து ஹாஸ்பிட்டல் கிளம்புறாங்க. இன்னொரு பக்கம் நம்ம கார்த்தி காரில் போயிட்டு இருக்கும் பொழுது நேராக அந்த மண்டபத்துலேருந்து ஃபோன் வருது. அப்போ கார்த்தி ஃபோன் அட்டன் பண்ணி, சொல்லுங்க யார் அப்படின்னு கேட்க, அப்போ அவர் பேசுகிறாரு, சார் இன்னைக்கு காலையில் நிச்சயதார்த்தம் நடந்துச்சுல்ல, சில திங்ஸ் எல்லாம் நீங்கள் இங்கேயே விட்டுட்டு போயிட்டீங்க, ஸோ எல்லாத்தையும் பேக் பண்ணி வச்சுருக்கோம். ஸோ நாங்கள் எப்போவுமே பொருளை வந்து அவங்க கையில் ஒப்படைச்சிடுவோம், அதுக்காக தான் உங்களுக்கு கால் பண்ணோம். நீங்கள் கொஞ்சம் நேரத்தில் வந்துட்டீங்கன்னா நல்லாயிருக்கும் அப்படின்னு. கார்த்தி சொல்கிறாரு, சரிங்க சார் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு கார்த்தி நேராக அவரை போய் பார்க்குறாரு. அப்போ அவர் வந்துட்டு 2 பேக்கை கொடுக்குறாரு. அப்போ கார்த்தி அதை பார்த்துட்டு ஒரு புடவையை பார்த்துட்டு ஷாக் ஆகுறாரு. இந்த புடவை தானே அந்த குட்டி பாப்பா சொன்னுச்சு அப்படின்னு. அப்போ கார்த்தி அந்த திங்ஸ் எடுத்துக்கிட்டு நேராக வீட்டுக்கு வராரு. வீட்டுக்கு வந்துட்டு நிற்கிறாரு. அப்போ எல்லாரும் இருக்காங்க. அப்போ யாருமே வந்துட்டு கார்த்தியை திரும்பி கூட பார்க்கல. அப்போ கார்த்தி நேராக ரேவதி கிட்ட, இங்கே பாருங்க, மண்டபத்தில் இது வீட்டில் விட்டு வந்த பொருள் கொடுக்க சொன்னாங்க அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்க, ரேவதியும் சரி வாங்கிக்கிறாங்க. அப்புறமா கார்த்தி நேராக அவரோட ரூமுக்கு போகிறாரு. அங்கே போயிட்டு அந்த புடவையை வச்சுட்டு இது யாரோடது அப்படின்னு ஒரே குழப்பத்தில் இருக்காரு. அப்பன்னு பார்த்து மயில் வாங்கினா அங்கேருந்து வந்துட்டு, என்னாச்சுப்பா டிரைவர், ஏதாவது கண்டுபிடிச்சியா அப்படின்னு. அப்போ கார்த்தி சொல்கிறாரு, இது மாதிரி அந்த சின்ன பொண்ணோட கையை ஒருத்தவங்க ஃபேன்குள்ளே வச்சு திணிச்சாங்கல்ல, அவங்க கட்டியிருந்த புடவை மண்டபத்தில் இருந்துச்சு, ஆனால் அந்த புடவை யார் கட்டி இருந்ததுன்னு தெரியல அப்படின்ட்டு கார்த்தி அந்த புடவையை எடுத்து காமிக்கிறாரு. அப்போ மயில் வாங்கினா அந்த புடவையை பார்த்துட்டு, ஏப்பா கார்த்தி, இது உனக்கு தெரியாதா, இது அந்த மகேஷ் மாப்பிள்ள அண்ணி இருக்காங்கல்ல மாயா, அவங்க கட்டியிருந்த புடவை அப்படின்னு. இதை கேட்டதோட கார்த்தி செம ஷாக் ஆகுறாங்க. கார்த்தி நேரா மயில் வாகனத்துக்கிட்ட, உங்களுக்கு கரெக்டா தெரியுமா, நல்லா ஞாபகப்படுத்தி சொல்லுங்க, ஒருவேளை மறந்துட்டு சொன்னாலும் சொல்லுவீங்க அப்படின்னு. அப்ப மயில் வாகனம் சொல்றாரு, இங்க பாருப்பா டிரைவர், என்னோட மெமரி பவர் ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்கு, நான் எல்லாத்தையுமே பர்ஃபெக்டா ஞாபகம் வச்சுப்பேன். நீங்க பாரு, இந்த புடவை கன்ஃபார்மா அந்த மாயா கட்டின புடவை தான், எனக்கு நல்லாவே ஞாபகம் இருக்கு அப்படின்னு. அப்ப கார்த்தி சொல்கிறாரு சரி அப்படின்னு. அப்போ மயில் வாகனம் சொல்கிறாரு, அப்போ அந்த மாயா பொண்ணு தான் அந்த குட்டி பாப்பாவோட கையை பிடிச்சி ஃபேனுக்குள்ளே வச்சுச்சா, எதுக்காக அப்படி பண்ணணும் அப்படின்னு. அப்போ கார்த்தி சொல்கிறாரு, அது இன்னும் உண்மையாகலை, என்ன அப்படிங்கிறத நம்ம ஃபஸ்ட்டு கண்டுபிடிக்கணும், அதுக்கப்புறம் தான் என்ன அப்படின்னு கண்டுபிடிச்சி அவங்க மேலே பழி போடணும் அப்படின்னு. அப்போ மயில் வாகனம் கேட்குறாரு, அந்த மாயாக்கிட்டேயும் மகேஷ்கிட்டையும் விசாரிச்சியா அப்படின்னு. அப்போ கார்த்தி சொல்கிறாரு, நான் போய் கேட்டுட்டேன், ஆனா அவங்க சிவனாண்டி மேலதான் பழி சொல்றாங்க அப்படின்னு. அப்ப மயில் வாகனம் சொல்றாரு, ஒருவேளை அப்படி கூட இருக்கலாம்ல டிரைவர் அப்படின்னு. கார்த்தி சொல்றாரு, எதுவா இருந்தாலும் விசாரிச்சாதான் தெரியும் அப்படின்னு. ரொம்பவே சூப்பரா எபிசோட ஃபினிஷ் பண்ணியிருக்காங்க. இந்த எபிசோட இது வரைக்கும் நீங்க தொடர்ந்து வாட்ச் பண்ணியிருந்தீங்கன்னா மறக்காம நம்ம சேனலுக்கு ஒரு லைக் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் உள்ள பெல் ஐகானை கிளிக் பண்ணி ஆல்னு செட் பண்ணிக்கோங்க. அப்போதாங்க புது புது வீடியோஸ் போடும் பொழுது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும், பார்த்து என்ஜாய் பண்ணலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.